கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாச நாட்களிலே 40 நாளும் தேவனுடைய சமூகத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும், சிலுவை தியானம், உபவாச நாட்களிலே உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். எந்தெந்த காரியங்களை வெறுக்க வேண்டும், எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர துளிர்விட அநேக காரியங்கள் நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களில் அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்குள்ளானது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும்னு சொல்லி உபவாசம் இருக்கிறீங்க, இரவும் பகலும் செய்தி கேட்கிறீங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா சாபத்தீடான எந்த ஒரு பொருளும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதை கொஞ்சம் ஆழமா தியானிக்க போயிரும். இதையே நம்ம ஆழமா தியானிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், திடப்படுத்தல் எடுத்த பிள்ளைகள், சர்ச்சில் நிறைய காரியங்கள், சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகள், சுவிசேஷ ஊழியத்துக்காக போற பிள்ளைகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கர்த்தரோடு நெருங்கி வாழக்கூடிய பிள்ளைகள், இரவு மூலமா ஜெபிக்கிற பிள்ளைகள், இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், ஸ்தோத்திர பலி செலுத்துற பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தரிசனம் பார்க்கிற பிள்ளைகள், 40 நாளும் இரவும் போலுமா உண்மையிலே உபவாசம் இருக்கிற பிள்ளைகள், பாவத்திலிருந்து வெளியில வந்து வாழணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஞானஸ்தானம் நடக்கணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்களுக்காக கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தட்டுல இருந்து சின்ன சின்ன ஒரு பென்சில், பேனா, வீட்டில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருக்கிற ஒரு பொருள், நம்ம வீட்டில் ஒரு 4 ரூம், 5 ரூம், 6 ரூம் இருக்கு. அந்த 6 ரூம்ல என்னென்ன பொருள் இருக்கு, வீட்டில் இருக்கிற அவலத்தையுமே கீழே இழுத்து போட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் தேவன் ஆசீர்வதிக்கணும், உங்க வீட்டில் பரிசுத்த ஆவியான உலாவணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வேற யாருக்குள்ள ஒரு பொருளோ இல்ல சாபத்தீடான ஒரு பொருளோ உங்க வீட்டில் இருக்கா? விக்கிரத்தினுடைய ஒரு பொருளோ இல்ல அதனுடைய ஏதாவது ஒரு காரியமோ? ஏன்னா சில குடும்பத்துல 20 வருஷம் 30 வருஷம் முன்பாக நாங்க கர்த்தரை அறியாமல் நாங்க விக்கிரத்துக்குள்ள இருந்தோம், நாங்க பல காரியத்துல இருந்தோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லுவாங்க, செய்வாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சர்ச்சைக்கு போயிருப்பாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கும் பார்த்தா நான் மட்டும்தான் பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, அவங்க பாவத்துல இருக்கிறாங்க, அவங்க அக்கிரமத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுக்காக தான் நான் உபவாசம் இருந்தேன். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு ஒரு வீட்டுக்குள்ள தீட்டான ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாபம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ள பைபிள் இருக்கும்போது எப்படி இருக்கும்?
அந்த பைபிள் எடுத்து உட்கார்ந்து நம்ம வாசிக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த இடம் வெளிச்சமா இருக்கும். ஏன்னா பைபிள் எடுத்து வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களோட பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா அந்த ரூம் முதல்ல சுத்தமா இருக்கணும். அந்த ரூம்ல எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் நீங்க அடுக்கி தேவையில்லாத பொருள்லாம் வெளியே தூக்கி வச்சிடணும். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு ஐயா சொன்னாரு, ரவி, நான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மேலே இருந்து ஒன்று விழுந்துட்டு டப் டப்னு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னாங்க. உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணணும் அப்படின்னா, இது எங்களுக்கு இவங்க வாங்கி கொடுத்தாங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்க, அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க, இது நான் ஆசையா வச்சிருக்கேன், இது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தான்னு சொல்லி ஏகப்பட்ட பொருள்கள், சாபத்தீடானல சில பொருள்கள், சில குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு டைரிக்குள்ள வச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு பேக்குள்ள வச்சிருப்பாங்க, ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க, ஒரு வீட்டுல வேண்டாத ஒரு வேஸ்ட் பொருள் அதுல கொண்டு வச்சிருப்பாங்க. சாபத்தீடானல சில பொருள் வீட்டுக்குள்ள இருக்கும். உபவாச நாட்கள்ல இதையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, சில செத்து போன அதுக்கப்புறம் அந்த ஞாபகத்துல அந்த ஒரு பொம்மை, சில காரியங்கள் போட்டோ, விக்கிரகத்தினுடைய சில காரியங்கள், சில மிருகத்தினுடைய சில காரியங்கள், சில போட்டோ, மிருகத்தினுடைய போட்டோ, இப்படி தேவையில்லாம கத்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் ஒரு மனுஷன் செக் பண்ணி வெளியில தூக்கி போட்டா அந்த வீடு சுத்திகரிக்கப்படும். ஆசீர்வாதம் வேணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு சின்ன பேக் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு தள்ளி போற மாதிரி எதெல்லாம் உள்ள இருக்கோ, விக்கிரகத்தினுடைய காரியம் எதெல்லாம் இருக்கோ, அந்த எல்லா தீட்டு எல்லாம் வெளியில போகணும். வெளியில புறப்பட்டு போக தான் உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து உலாவ முடியும். இயேசு கிறிஸ்து உலாவும் போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என்னோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கு, எங்கெல்லாம் தப்பு இருக்கு, எங்கெல்லாம் நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேன், எந்த இடத்துல நான் மிஸ்டேக்கா இருக்கேன், இதை உட்கார்ந்து ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு இதை கண்டுபிடிக்காம இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பத்துக்குள்ளே பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, இன்னும் கத்தரை விட்டு தள்ளி போற சில தீமையான காரியங்கள், அதெல்லாம் அப்படியே கூடயே கையை பிடிச்சு கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டில் எனக்கு பிரதரு, நானும் 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன் பிரதர், என் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல அப்படிம்பாங்க. இவங்க முழுக்க முழுக்க பார்த்தா வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த தேவையெல்லாம் விற்கிறதுக்குள்ள சில காரியங்கள், பொருள்கள் அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த வசனத்தை நம்ம ஆழமா வாசிச்சாச்சுன்னா ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். அக்கினியால் சுட்டெரிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் ஆசீர்வாதம். எப்போதுமே நான் வசனத்தை வாசிச்சிருவேன், தியானிச்சிருவேன், நீங்க கவனிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல எங்க மிஸ்டேக் இருக்கு, எதை ஆசைப்பட்டு, அது தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், எதை எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில குடும்பத்துல தங்கம் அப்படின்னா ஒரு ஆசை வந்துடும், வெள்ளினா ஒரு ஆசை வந்துடும். ஆனா விக்கிரத்துக்குள்ள எதுவா இருந்தாலும் சுட்டெரிக்க கடவாய், அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. அப்போ ஒரு மனுஷன் உபவாச நாட்கள்ல கூட சிக்கி இருந்தா என்ன ஆகும்? உபவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படித்தான் சொல்லி தர வேண்டியது. உபவாசம் இருப்பாங்க, ஆனா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்க மாட்டாங்க. இதுவும் வேணும், அதுவும் வேணும், அதுவும் வேணும்னா எப்படி? ஒரே நேரத்துல காலையில் உள்ள சாப்பாடு, மத்தியில் உள்ள சாப்பாடு, ராத்திரி உள்ள சாப்பாடு சேர்த்து சாப்பிடணும், சாப்பிட முடியாது. காலையில ஒரு டிஃபின், மத்தியால ஒரு சாப்பாடு, நைட் ஒரு டிஃபின், அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதே போல மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது உலகத்திலே உள்ள விக்கிர வழிபாடு, உலக வழிபாடு அதெல்லாம் வெறுத்து வெளியில வந்தால் அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இவங்களோட நம்பிக்கை ஃபுல்லா விக்கிரத்துக்குள்ள இருக்கும்போது இவங்களோட சிந்தனைக்குள்ளே
உலக வழிபாடுகளுக்குள்ள நம்பிக்கை இருக்கும்போது அது ஆபத்துல கொண்டு போய் இருக்கும். அதனால உபவாச நாட்கள்ல நான் என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னா, இன்னைக்குள்ள செய்தி நீங்க வாசிக்கும்போது நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. நான் தியானிக்கும்போது நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. உங்க சிந்தனைக்குள்ள ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். அதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு? உங்க வீட்ல ஒரு சின்ன டைரி இருக்கா? அந்த டைரி யாரு குடுத்தது? ஏன் குடுத்தாங்க? அந்த டைரில என்ன இருக்கு? ஃபோட்டோ என்ன இருக்கு? எல்லாமே செக் பண்ணுங்க. அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். அவர்கள் என்று ஒரு வார்த்தை ஆரம்பிக்கு. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். இப்படிலாம் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்க குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல பிரதர், நீங்க சொல்ற மாரிலாம் நாங்க செஞ்சுக்கிட முடியாது. ஏன்னா எங்க வீட்ல அதெல்லாம் எடுக்க விடமாட்டாங்க. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சில தடைகள் மாறணும் அப்படின்னா, சில காரியங்கள் கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். சில குடும்பத்திலே சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்புறம் வியாதி, அப்புறம் பலவீனம், அப்புறம் பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னே புரியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வசனம் உங்க வீட்டுக்குள்ள நைட் வரும்போது கரெக்ட்டா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, உடனே செயல்பட ஆரம்பிங்க. என் வாழ்க்கையிலலாம் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சு. நான் விக்கிரகத்துக்கு, மாந்திரீகத்துக்கு மனுஷன நம்பி 13,00,000 கொடுத்த ஒரு நபர். கடையில கத்தாழ தொங்க விட்டுருப்பேன். எலுமிச்சை பழம் வச்சிருப்பேன் கிளாஸ்ல. எங்க அப்பா செத்த ஃபோட்டோ வச்சிருந்தேன். ஒரு பொம்மை வச்சா பணம் நெறைய வரும்னாங்க. அத கொண்டு வச்சிருந்தேன். என்னலாம் செய்ய முடியும்? எல்லாம் மாந்திரீகம், எல்லாம் விக்கிரகம், ஜாதகம் பார்த்தேன். எல்லாம் பார்த்தேன். லாஸ்ட் நான் நடு ரோட்ல நின்னேன். நடு ரோட்ல நிக்கும்போது, ரூ. 1 கூட இல்லாம கண்ணீர் வடிச்சுட்டு நின்னேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன். எங்கெல்லாம் தப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொன்னா செக் பண்ண ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையிலே பரிசுத்த வேதாகமத்துக்கு இடம் கொடுத்து, மத்தது எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிச்சேன். வீட்ல தேவையில்லாம என்னென்ன பொருள் இருக்கு? யாரு குடுத்தா? ஏன் குடுத்தாங்க? இது எங்கேருந்து வந்துச்சு? இது எந்த வீட்ல உள்ள சாபமான ஒரு பொருள்? எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சில பொருள்கள் வெளியில போகும்போது கர்த்தர் புதுசா தருவார். கர்த்தர் புதுசா தருவார். அந்த பொருள்கள் மேல ஆசை வச்சாச்சு அப்படின்னா, அந்த பிசாசு அங்க தான் இருக்கும். சில பொருள்கள்ல பிசாசு இருக்கும். அதெல்லாம் வெளியில போயிரணும். தேவையில்லாம விக்கிரகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. தீட்டான எந்த ஒரு பொருள் இருக்கக்கூடாது. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். அதுல ஒரு வேர்ட் வருது நீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம. நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. அப்ப நம்ம எதுல சிக்கிக்கொண்டு எந்த பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கோம்? யாரோ ஒரு ஃப்ரெண்ட் குடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தா விக்கிரகத்துல இருப்பாங்க. அவங்க பார்த்தா மாந்திரீகம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு பொருள் மூலியமா அந்த பிசாசு வீட்டுக்குள்ள வந்திருக்கும். ஒரு குடும்பத்தில என்னன்னு சொல்லி கேட்கும்போது, மாந்திரீகம் பண்ணி ஏதோ குடுத்துட்டாங்க அப்டின்னாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா சில பொருள்கள் இருக்கும். அந்த பொருள்கள் மூலியமா உள்ள வந்திருக்கும். உபவாச நாட்கள்ல வீட்ல எல்லா பொருளுமே செக் பண்ணுங்க. ஏ டூ இசட் செக் பண்ணுங்க. நீங்க காசு குடுத்து வாங்கியிருக்கணும். யார்ட்டயும் சும்மா வாங்கிறக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் ஆசைப்பட்டுறக்கூடாது. தேவையில்லாம எந்த ஒரு பொருள் மேலயும் ஆசைப்படக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவணும் அப்படின்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட். அவைகளில் இருக்கிற வெள்ளியையும், பொன்னையும் இச்சியாமலும், அதுல ஒரு இடம் வந்துட்டா, இச்சியாமலும் ஆசை வரக்கூடாது. இன்னைக்கு நெறைய குடும்பத்துல எதனால நஷ்டம் வருது? எதனால பிசாசு வீட்டுக்குள்ள வருது? எதனால விக்கிரகத்தினுடைய ஆவி ஒரு வீட்டுக்குள்ள செயல்படுது? எதனால ஒரு வீட்டுக்குள்ள மாந்திரீகம் செயல்படுது? எதனால ஒரு குடும்பத்துல பில்லி சூனியம் வருது? ஏவல் வருது? எப்படி வருது? நைட்டு தூங்கும்போது நான் விபச்சார ஆவிய பார்த்தேங்கங்க. நான் விக்கிரகத்தினுடைய ஆவிய பார்த்தேங்கங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பிரதர்? அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல இச்சை, இச்சித்து, நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும், பொன்னையும் இச்சியாமலும். இன்னைக்கு 20 வருஷம், 30 வருஷம் ஆனா கூட, எனக்கு கல்யாணத்துக்கு தந்தது. இது வந்து இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு. அப்ப நான் வந்து அப்படி இருந்தேன்.
அப்போ நான் விக்கிரத்தில் இருந்தேன். அதில் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காரியம், அது வெள்ளியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், விக்கிரத்தினுடைய ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். இச்சியாமலும், இச்சிக்க போய் தான் அந்த பொருள் வீட்டில் இருக்கும். இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும். இப்போ நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, இச்சிக்கும் போது எடுத்துக்கொள்வாங்க, இச்சை இல்லைன்னா அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இச்சிக்கும் போது தான் எடுத்துக்கொள்கிறாங்க. இருப்பாயாக அவைகள் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இந்த அருவருப்பு எங்கே போய் முடியுது பிரதர் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27 போய் முடியுது. ஒரு குடும்பத்தில் அருவருப்பு இருக்கும்போது தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நீங்கள் வேணால் 40 நாள் உபவாசம் தான் இருந்துக்கலாம். பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா சட்டம் இதுதான். அருவருப்பானது எதுவுமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27 போட்டிருக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யாய் நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மாத்திரம்தான் அங்கே உள்ளே போக முடியும். அதனால் நைட் நேரத்தில் செய்தி கேட்கறது பெருசு கிடையாது, நீங்கள் உபவாசம் இருக்கிறது பெருசு கிடையாது, ஞானஸ்நானம் எடுத்தது பெருசு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க அதுவும் பெருசு கிடையாது. தேவனை ஆராதிக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இச்சிக்கிற பொருள் வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஏதாவது எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. புருஷனுக்கும் தெரியாது, அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமையே சில பொருளை ஒழிச்சு வச்சுருப்பாங்க அங்கங்க. அதனால் ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவைகளைப் போல நீயும் சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு. இதெல்லாம் என்னதுன்னா சாபம். சாபத்தை ஒரு வீட்டில் வச்சுட்டு என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதின்னு சொல்லி 40 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் உபவாசம் இருக்கும்போது ஆவியானவர் எதெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அந்த காரியத்தை கீழ்ப்படிங்க. அவைகளைப் போல நீயும் சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானது உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுங்காரு. சாபத்தீடானது எதுவுமே வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறார். இது கட்டளை. இந்த கட்டளையெல்லாம் மீறி சில வீட்டுக்குள்ளே 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ என் தாத்தாக்குள்ளது என் பாட்டிக்குள்ளது அப்படின்னு சொல்லி அதை இதை விற்கிறதுக்குள்ளெல்லாம் சில உள்ளே கொண்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருப்பாங்க, உபவாசம் கூட இருப்பாங்க. ஆனால் பிரச்சனையில் இருப்பாங்க, நிம்மதி இருக்காது, படுத்தா தூக்குற என்ன பிரச்சனை புரியாது. அதனால் இந்த வசனம் நம்ம தியானிக்கும் போது நிறைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சில தேவையில்லாத பொருள்களை வீட்டிலேருந்து கழிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அப்போனா மட்டும்தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனலு அழகாக செய்தி கேட்குறீங்க, கேட்டு மனம் திரும்பினா சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இல்லை நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் பாவ மன்னிப்புலாம் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓரமாக இருக்கலாம். அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்துக்குள்ளானது. சாபத்திற்குள்ளானது வீட்டில் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. நீங்கள் உங்கள் வீட்டில் டைரியில் இந்த வசனம்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் சாபமான பொருள் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. நம்ம வீட்டில் நம்ம காசு கொடுத்து வாங்கணும், நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும், களவாண்டு சம்பாதிக்கக்கூடாது, ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது, அடுத்தவனுக்குள்ள பொருளை களவாண்டு போய் சம்பாதிக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால 11 வயசுல நான் வேலை பார்த்தேன்ப்பா. ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த நிமிஷம் வரைய எனக்கு உழைச்சி என்ன தந்தாரோ அதை என் வீட்டில் பத்திரமா இருக்கு. யாராவது ஒரு வேளை ஓசியில் கொடுத்தாலோ ஃப்ரீயாக கொடுத்தாலோ இல்லை விக்கிரத்துக்குள்ள வந்தாலோ எல்லாம் துரதிக்கு போட்டாச்சு. எல்லாம் சீன்னு சொல்லி வெறுத்து துரதிக்கு போட்டாச்சு. நமக்கு இருக்கிறது போதுன்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த வீட்டு சொத்தெல்லாம் உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா சாபம் உள்ளே வந்துடும். உண்மையாக உழைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏமாற்றி சம்பாதிச்சா அது சாபத்தில் போய் தான் முடியும். ஏன்னா இப்போ சில குடும்பத்தில் அடுத்த வீட்டுக்குள்ளே தான் வேணும். அடுத்த வீட்டில் உள்ள பூத்தொட்டி, அடுத்த வீட்டில் உள்ள ஒரு டேபிள், அடுத்த வீட்டில் உள்ள ஒரு கட்டில், அடுத்த வீட்டில் உள்ள சேரு, அடுத்த வீட்டில் உள்ள சில பொருள்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே சாபம் தான். அதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. யாரெல்லாம் இன்னைக்கு ராத்திரி செய்தி கேட்குறீங்களோ உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா செல்ஃபு, எல்லா பொருள்கள் எல்லாமே சுற்றி செக் பண்ணி பாருங்கள். ஒரு டிவியா, ஒரு செல்ஃபோனா, அது யார் வாங்கி கொடுத்தது, அது யார் கொடுத்தா, எல்லாமே கரெக்டாக அப்படி செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். நாளைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்.
சர்ச்சுக்கு புறப்படுங்க. தேவனுடைய பார்வையில் காத்திருந்து கேளுங்க. தேவனுடைய சமூகத்தில் இருந்து கேளுங்க. என் வீட்டில் ஏதாவது சாபத்தீடான பொருள் ஏதாவது இருக்காப்பா? நான் எல்லாமே கரெக்டாக இருக்கிறேனா? யாராவது தேவையில்லாமல் கொடுத்தது என் வீட்டுக்குள்ள எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆவிதான வெளிப்படுத்துவார், சொப்பனத்து மூலியமாக வெளிப்படுத்துவார், தரிசனம் மூலியமாக வெளிப்படுத்துவார். அதனால் இரவு நேரத்தில் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கும்போது, உபவாச நாட்களில் கேட்கும்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. என் பேர் ரவிராஜ். தேவனார்லி அப்போ மினிஸ்டனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இல்லை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது வருஷம் சர்ச்சில் கொடுக்குற கேலண்டர் ஒரு 15 வருஷத்துக்குள்ள அந்த டெய்லி கேலண்டர் வீட்டில் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தா 15 வருஷத்துக்குள்ள வீட்டில் ஒரே அந்த வருஷத்துக்கு கொடுக்குற ஒரு கேலண்டர் எல்லாமே வீட்டில் மேலே தூங்கிச்சு. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா 10 ரூபா 20 ரூபா கூட கையில் இருக்காது. சாபத்துக்குள்ளே இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு. அவங்களுடைய நம்பிக்கை ஃபுல்லாகவே சில ஃபோட்டோ அது மேலே தான் நம்பிக்கை. அப்போ என்ன சொல்லி இதெல்லாம் ஏசப்பா ஃபோட்டோ அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசுவை ஒரு ஃபோட்டோவில் பிடிச்சு வைக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. கிடையாது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கார். அவர் உண்மையாக இருக்கார். அவரை தொழுது கொள்கிறவர் யாவரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அதனால் வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. ஒரு வாலிப மகள், காலேஜ் படிக்கிற மகள். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னோடனே வேறு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கூட இருக்க ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ கொண்டு போ மெழுகுதிரி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு சரியாயிரும் அப்படின்னாங்க. அந்த வாலிப மகள் என்கிட்ட கூப்பிட்டா, ப்ரேயர் பண்ண கூப்பிட்டா. அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னே. நான் வீட்டில் இந்த மாதிரி காலேஜில் உள்ள ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தா அதை நான் முன்னாடி வச்சு மெழுகுதிரி வச்சு நான் உட்காந்துருக்கேன். நான் கேட்டேன் அப்படி உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னேன். இல்லை ஏசப்பா கேட்டுருவார்ல மெழுகுதிரி வச்சு உட்காந்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன் ஏசப்பா ஃபோட்டோவில் இருக்காரம்மா, நீயே சொல்லு. அப்போது என்ன எப்படி இருப்பார் அங்கிள் அப்படின்னா. அவர் ஆவியாக இருக்கார், அவர் உண்மையாக இருக்கார், அவர் ஜீவன் உள்ள தேவன். அவரை நீ எப்படி தேடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது. கூட ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் உடனே ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கா. அதையும் அந்த பிள்ளை ஒரு மெழுகுதிரி வச்சு உட்காந்துருக்கான். மெழுகுதிரி வச்சா சரியாக போய் நினச்சிட்டு உட்காந்துருக்கான். 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கான். நான் கேட்டேன், எங்கள் அப்பா செத்து போயிட்டாங்க, கல்லறை போகும்போது ஒரு மெழுகுதிரி வச்சுட்டு வருவோம். இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில். இப்போ நான் போகல. அப்போ செத்து போன ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு நம்ம ஒரு மெழுகுதிரி வச்சாங்க, ரைட்டு. ஆனால் இயேசு உயிரோடலாமா இருக்கிறாரு. அப்போ உயிரோட இயேசு நீ எப்படி தேடுற? அங்கிள் எனக்கு தெரியாது அங்கிள் அப்படின்னு சொன்னேன். உன் கையில் பைபிள் இருக்காமா? பைபிள் இல்லை அங்கிள் அப்படின்னா. காலேஜ் படிக்கிற மகள் தான். ஆனால் இயேசு எப்படி தேடணும் கூட நிறைய குடும்பத்தில் தெரிய மாட்டேங்குது. அதனால் நைட் நேரத்தில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ கையில் பைபிள் எடுத்து தயவு செய்து வாசிங்க. நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிச்சதுனால 90% பிரச்சனை முடிஞ்சிடும். என் வாழ்க்கையில் 90% முடிகிற காரணமே நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தது தான். என்கிட்ட 1000 மிஸ்டேக் உண்டு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, நான் தேவனுக்கு முன்பாக ஒரு பாவியாக இருக்கிறேன். பாவியாக என் மேலே கிருபையாக இருங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்த ஆரம்பித்தேன். அதே போல் இரவு நேரத்தில் யாரெல்லாம் நம்ம இந்த செய்தியை இணைந்து கேட்குறீங்களோ தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துறதுக்கு பழகுங்க. நீங்கள் தாழ்த்த ஆரம்பிச்சாச்சுனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். தனி ஜெபம் பண்ணுங்க. உபவாச நாட்களில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இந்த வசனத்தெலாம் எழுதி வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டாக மறுபடியும் செக் பண்ணுங்க. விக்கிரத்தினுடைய காரியம் இருக்கா? எதுலையா சிக்கி கொள்றீங்களா? ஒரு வெள்ளியோ ஒரு பொண்ணோ இருக்கா? எது மேலேயாவது இச்சை இருக்கா? இச்சையாமலும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பாயின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒருவேளை வெள்ளி பொண்ணுன்னு உடனே சில வீட்டில் பத்திரமா வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானதான். இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதமெல்லாம் இருக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அதனால் என்னன்னு பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவாயிட்டே இருக்கும். சாபம் அப்படின்னாலே
அதுக்கு பின்னாடி எல்லாமே பணம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, கொண்டு போக வேணாம் அப்படின்ட்டாரு. அதெல்லாம் சீன்னு சொல்லி வெறுக்கணுமா, முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்துக்குள்ளானது. அதனால இன்னைக்குள்ள செய்தி உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவ நாம மையப்படட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்திரும், எங்களை வெறுமையாக்குறோம். உபவாச நாட்கள் இருக்கிறாங்க. உபவாசத்தோடு இருந்து எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ, பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமோ, உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து, சத்திய ஆவியானவர் நாங்கள் கீழ்ப்படிந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதப்படணும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும், ராஜாக்களும் ஆசாரியமா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கற்பதனிக்கே ஜெபிக்கிறவங்க கர்த்தர் மனமறங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி பண்ணுறவங்க கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக தாங்க. நிறைய குடும்பத்தில் திருமணம் வேண்டாங்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள நீங்கள் பேசுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் விக்கிர வழிபாடு, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா வழக்கம், சில குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் மாந்திரிகம், பில்லி சுனி ஏவல்லே கட்டப்பட்ட நிலைமை, இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிய விடட்டும். நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், சில குடும்பத்துக்குள்ளே விபச்சார கிரியைகள், கெட்ட சொப்பனங்கள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிய விடட்டும். நைட் டியூட்டிலே பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்காங்க. எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அந்த பாவத்தையெல்லாம் நீக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. நிறைய குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நைட் நேரத்தில் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்கப்பா, சிகரெட் அடிக்கிறாங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனுக்கு வரணும். கிருபை செய்யுங்க. சீக்கிரமாக படுத்துவோம், கத்த கிருபை தாங்க. செல்ஃபோன்லேயோ தேவையில்லாமல், ஆன்லைன்லேயோ தேவையில்லாமல் வேறு ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாளாதபடி உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. இரவு நேரத்திலே எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த காரியத்தில் மனம் திரும்ப கத்த கிருபை தாங்க. அதிகால வேளையிலே ஆலயத்துக்குள்ளே அப்போ உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதபடியிலே ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு ஆராதிக்க இந்த இரவு நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உபவாச நாட்டில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா மன விருப்பத்தையும் கத்தர் நிறைவேற்றி ஆசிரியங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கத்தருடைய சித்தத்தின்படி எங்களோட வாழ்க்கை இருக்கணும். எங்களை தாழ்த்திடும். ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம், தீர்காயுஸ் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தெல்லாம் தொட்டு சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க கிருபை செய்யுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனம் இறங்கி ஆசுரைங்க. எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் வரணும்ப்பா. பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் இன்னைக்கு செய்தி கேட்டாங்களோ விக்கிரத்தில் போய் சிக்கக்கூடாது, அதுலேருந்து மனம் திரும்பி வெளியில் வரணும். கத்த கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ள எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு என்னெல்லாம் தடை இருக்கோ அந்த எல்லா சாபத்திலான பொருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் பாதாளத்துக்கு போட்டு எல்லா செத்த இதை சுட்டு எறிய விடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.